வாழ்த்த நான் இன்னும் அப்படி இருப்பேன். எந்த மனுஷன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாம இருக்கிறானோ அவனை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவர். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவள் முன்பு கீழ்ப்படிந்தது போல அவள் உயர்த்தப்பட்ட பிறகு கீழ்ப்படி. இன்னைக்கு ஒருக்கா உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, ஒருக்கா நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் இவ்வளவு உயர்வுக்கு வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை என் குடும்பத்தை இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாரு, நான் பழையது போலப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? பழையது போல ஜெபிக்கிறீங்களா? பழையது போல உபவாச ஜெபத்துக்கு போறீங்களா? பழையது போல காத்திருப்பு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எத்தனை பேர் நம்ம போகிறோம்? ஆண்டவருக்கு சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் எத்தனை பேர் ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்ற ஒரே ஒரு வசனத்தை கூட படிங்க. அவ எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது ஒன்று. அவள் அப்படியே அவள் பழையது போல கீழ்ப்படுகிற, எவ்வளவு தேவன் உயர்த்தினாலும் கீழ்ப்படிதலோடு ஆண்டவருக்கு முன்பு தாழ்த்துவோம், கர்த்தர் நம்மை மென்மேல் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது அவளிடத்தில் காணப்பட்ட ஒரு காரியம், எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது, அவள் ஒரு ராஜ ஸ்திரியாய் தேவன் உயர்த்தி வைத்திருந்தாலும் அவளிடத்தில் காணப்பட்ட இரண்டாவது நல்ல குணம் ஒன்று. நான் சொன்னேன், எவ்வளவு உயர்ந்தாலும் கீழ்ப்படுகிற அனுபவம், எவ்வளவு உயர்ந்தாலும் அவள் கனம் பண்ணுகிற அனுபவம். இரண்டாவது, அவளுடைய வாழ்க்கையில் அவள் ராஜ ஸ்திரியாக இருந்தாலும் அவள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவள் தன் ஜனத்திற்காக உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் உபவாசிக்கிறவளாய் ஜெபிக்கிறவளாய் அந்த அனுபவத்தில் உறுதியாய் நிற்க கற்றுக்கிறவ. கரங்களை தட்டி ஆண்டவரை, ஜெபம் ஒரு நாள் மாறிடக்கூடாது. நமக்கு கொஞ்சம் வேலை கிடைச்சிட்டு கொஞ்சம் எல்லாம் வந்து ஆசீர்வாதமாக வந்துட்டு ஜெபிக்க நேரம் இல்லை பாஸ்டர், ஜெபிக்கிற பிரச்சனை இல்லை, அது பழைய பிசாசு. ஏன் நீ வேலை கிடைச்சி ஆசீர்வதிக்கப்படும் போது ஜெபம் பண்ணுனா மீண்டும் அந்த பிசாசு வேலை செய்திடக்கூடாது, ஒரு குடும்பத்தில் வேலை வச்சிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஜெபம் என்பது ஒரு வேலை, அது பாதுகாக்கும். ஜெபம் என்பது உனக்கு ஆசீர்வாதத்தை மென்மேலும் கொண்டு வரும். ஆண்டவர் நன்மையை தந்த பிறகு இழக்க காரணம் என்ன? ஜெபிப்பதில்லை. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்த பிறகு இழக்க காரணம் என்னன்னா, அது அந்த ஜெபத்தின் மூலமாய் பாதுகாப்பதில்லை. தேவன் நம்மை உயர்த்தணும்னா ஆண்டவர் நமக்கு விடுதலை எல்லாம் தந்து ஆசீர்வதித்து மென்மேலும் கர்த்தர் நம்ம உயர்த்தணும்னா தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம், எஸ்தர் தன் வாழ்க்கையில உபவாசித்தாள், ஜெபித்தாள். நீங்கள் நானும் ஒரு நாளும் ஆதி நாட்களில் இருந்த ஜெப அனுபவத்தை விட்டுவிடக் கூடாது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆதி நாட்களை ஒருக்கா நீங்க ஆராய்ந்து பாருங்க, எவ்வளவு உயர்வு வரட்டும், எவ்வளவு மேன்மை வரட்டும், எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், ஜெபத்தை ஒரு நாள் விட்டுறாம எந்த மனுஷன் ஜெபத்துக்குள்ள இருப்பானோ அந்த மனிதனை மென்மேலும் கர்த்தர் உயர்த்தி கொண்டிருப்பார். இப்பொழுது தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரர், அவர் சொன்னார் ஒரு நாள், அவருக்கு ஒரு சாட்சியில் ஆரம்ப நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஊழியத்துக்கு வந்த நாளிலிருந்து இன்னைக்கு கோடிகள் கோடிகள் கையில் வச்சிருக்காரு, விமானத்தில் பறந்துக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு வரையிலும் அதிகாலையில் 4 இருந்து காலையில் 7 மணி வரை எந்த இடத்துக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த 4 to 7 என் ரூமுக்குள்ளே நானும் ஆண்டவரும், அதுக்கு பிறகு தான் நான் வெளியே வருவேன். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நினச்சி பாருங்கள், இப்போ ஆண்டவர் எனக்கு நிறைய அமெரிக்காலாம் போகிறேன், ஆஸ்திரேலியா, அங்கே பல நாடுகளுக்கு போகிறேன், ஆண்டவர் எனக்கு நேரம் இல்லை. அவர் சொல்லுவார், இன்னைக்கும் என்னை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு காரணம், இன்னைக்கும் என் தேவன் என்னை உயர்த்துவதற்கு காரணம் அதிகாலை அந்த 4 to 7 இன்னைக்கு வரையில் எந்த இடத்துக்கு போனாலும் அதை முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்க நேரத்தை கொடுத்துட்டு தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை. நான் ஏன் இதை சிந்திக்கிறதுக்காக சொல்லுகிறேன், ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியலை? ஏன் நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் தந்த நன்மையில் பிசாசு வந்து போராடுவான்? ஏன் கர்த்தர் நமக்கு தந்த நன்மையை பிசாசு வந்து குழப்புவான்? ஆரம்பத்தில் ஜெபம் பண்ண நன்மையை பெற்றுக்கிட்டோம், நன்மையெல்லாம் கிடைச்ச பிறகு இப்போ ஜெபம் கிடையாது, ஆசீர்வாதம் எல்லாம் வந்த பிறகு ஜெபம் கிடையாது. பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிடுங்க, சபையார் ஜெபம் பண்ணிக்கிடுங்க, அண்ணா என்ன அங்கே ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொல்லு, இங்கே ஃபோன் பண்ணி என்ன நான் ரூபா தாரேன், ஜெபம் பண்ண ஆளுக்கு காணிக்க தாரேன், அதெல்லாம் இல்லை. நீ ஜெபித்தால் உனக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை காண்பாய். கடைசி நாட்களில் ஜெபமே நமக்கு ஜெயம். ஒருக்க ஆராய்ஞ்சு பாருங்க, ஆரம்ப காலம் இருந்த ஜெபம் இருக்கா? உயர்த்த 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 உன் ஜெபம் குறைபடவே கூடாது.
உயர்த்த. எனக்கு எத்தனை குடும்பம் நீங்க சொல்லுகிறீங்க, ஆரம்பத்தில் நான் ஜெபம் பண்ண போல என்னை ஜெபிக்கணும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆரம்ப நாட்கள் நான் ஜெபித்தது போல ஆரம்பத்தில் இருந்த கஷ்டம் எல்லாம் மாறிட்டு, ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் மாறிட்டு, ஆரம்பத்தில் நம்ம இருந்த கண்ணீரின் அனுபவம் எல்லாம் மாறிட்டு. அப்போ இன்னைக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷத்தோடு, பிரச்சனைக்கு நடுவில் அவ்வளோ ஜெபம் பண்ணமே, விடுதலைக்காக அவ்வளோ ஜெபம் பண்ண. அப்போ இன்னைக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷமா ஜெபிக்கணும். ஆனால் எனக்கு ஜெபம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தி உயர்த்தப்படுவதற்கு காரணம் அவளுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறவளா இருந்தால். வேதத்தை வாசிக்க நான் அடுத்து சொல்லுகிறா, தன் ஜனத்திற்காக தன் இனத்திற்காக அவள் ஜெபிக்கிற ஒரு திறப்பில் நிற்கிற ஒருத்தி. எனக்கு எத்தனை பேருக்குள்ள ஆத்தும வாரம் இருக்கு, ஆலயத்துக்கு வாரம், சபைக்கு வாரம். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரே என் பிள்ளை ஆலயத்துக்கு வராமல் இருக்கு, ஆண்டவரே என் கணவன் ஆலயத்துக்கு வராமல் இருக்காரு, ஆண்டவரே எனக்கு சொந்தக்காரங்க வராமல் இருக்கிறாங்களே, என்னோடு கூட ஆராதித்தவங்க வராமல் இருக்கிறாங்களே. அவள் தன் இனத்தை தன் குலத்தை குறித்த கவலை. ஆண்டவரே குலமெல்லாம் அழிய போகுது, ஆண்டவரே தன் குலத்திற்காக திறப்பில் உபவாசித்து ராஜஸ்திரியா இருந்தாலும் நின்றாள். எனக்கு எத்தனை பேர் பிள்ளைக்கு ரட்சிப்புக்காக, பிள்ளைக்கு பாவம் மாற, பாஸ்டர் என் பிள்ளை ரட்சிக்கப்படுறேன்னு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் கணவன் ரட்சிக்கப்படுறேன். நீங்க எத்தனை பேர் உங்க பிள்ளைக்காக உங்க கணவனுக்காக உபவாசம்? பாஸ்டர் ஜெபிப்பாரு, அவன் ஜெபிக்காதவன் ஊழியக்காரன் அல்ல, உங்க குடும்பங்களுக்காக. ஆனா எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு உபவாசித்து ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு நம்ம அதுக்குள்ள முயற்சி எடுத்து நம்ம அடுத்து அது நடக்கணும்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெப தூபம் எழும்பிட்டே இருக்கணும். ஒரு காரியத்தை நம்ம அது எதுவா இருக்கலாம் நம்ம எடுத்துட்டோம், அது நடக்கணும்னா அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ண நீங்க ஜெபிக்க 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 அந்த நீங்க எடுத்த காரியத்தில் இருக்கிற தடைகள் உடைஞ்சிட்டே இருக்க, ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருப்பாரு. அதுதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, இவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க இல்ல, நம்ம ஜெபிக்கணும். எனக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிற எத்தனை பேருக்கு வாழ்க்கையில இன்னைக்கு ஆரம்ப நாட்கள் இருந்த ஜெபம், அவள் தன் குலத்திற்காக தன் இனத்திற்காக திறப்பில் நின்றாள். எனக்கு எத்தனை பேர் அதுக்காக நம்ம ஜெபிக்காம இல்லை. நீங்களும் உபவாசித்து பழையது போல ஆத்ம பாரத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தையும் மீட்டு ஆண்டவர் சாட்சியாய் மாட்டார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்க, என் கணவன் என் பிள்ளை என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படல, அழிவுக்கு நேர பிசாசு வைத்திருக்கிறான், முழு யூத குலத்தையும் அப்படிதான் அழிவுக்கு நேர வச்சிருந்தான். எஸ்தருடைய உபவாசத்தின் ஜெபம் காரியத்தை மாறுதலாய் போட்டு மாற்றி அந்த அழிவுக்கு இருந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சித்து தேசத்தில் உயர்த்தினவள ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த வார்த்தையை முடிக்கிறேன். உன் குடும்பத்தில் எதை சத்துரு அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய ஆவியானவர் ஆண்டவரை கனம் பண்ணுகிற அனுபவம், அதே காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் மாற்றி உன்னை அதே இடத்துல உயர்ந்து நிற்க பண்ணுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடுவோம், அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த ஜெபத்துக்கு மட்டும் அப்படியே, இந்த வசனத்துக்கு மட்டும் அப்படியே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நல்லவர். உன் குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன் பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, உன் கணவனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அது பெரிய திட்டம், அது பெரிய மேன்மையான எண்ணம் கர்த்தர் வைத்திருக்கிறார். எஸ்தர் நினைக்கல, நான் சிறைபிடித்து வரப்பட்டவள் என்று நினைத்தாள். என்னுடைய வளர்ப்பு தகப்பன் தான் என்னை வளர்த்துகிறார் அப்படின்னு நினைத்தாள். ஆனா ஆண்டவர் அவளுக்கு வைத்த திட்டம் என்ன தெரியுமா? நீ ராஜஸ்திரியாய் அமருவாய், ஆளுகை செய்கிறவளாய் நீ அமருவாய், நீ ராஜஸ்திரியா அமருவாய். உனக்கு நீ சொல்லுகிறத தான் ராஜாவே கேட்பாரு. அந்த அளவுக்கு உன்னை நான் உயர்த்தி வைப்பேன். அது தேவ திட்டம், அது தேவ ஆலோசனை. ஆண்டவர் அப்படியே செய்தாரு. அவளை உயர்த்த காரணம் ஒன்று, அன்றைக்கு கீழ்ப்படிந்தது போல கீழ்ப்படிந்தாள். இன்னைக்கு ஒருக்கு அவங்களை ஆராய்ந்து பாருங்க. ஆரம்ப நாளில் நான் கர்த்தர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்ச, என்ன கொஞ்சம் வசதி வந்த உடனே அவரையும் அப்படி பேசுகிறாரு, அது என்ன இப்படி பேசுறது, அப்படி என்ன ஊழியத்தில் தலையிடுவது, சபையில் தலையிடுவது, மற்ற காரியங்களில் தலையிடுவது, சபைக்குள்ள இப்படி இந்த அனுபவம் இருந்தால் ஆசீர்வதிக்க ஆண்டவருக்குள்ள நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருக்குள்ள எல்லாம் ஆண்டவரை கனம் பண்ணி ஆண்டவருக்கு எல்லாத்திலையும் முதலிடம் கொடுத்து அன்னைக்கு இருந்த அதே ஆவிக்குரிய அனுபவம் நமக்குள்ள வரணும். ரெண்டாவது, அவள் ஜெபிக்கிறவள், ராஜஸ்திரியா இருந்தாலும் அவள் உபவாசித்து ஜெபித்தாள். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் ஜெபம் இல்லை, இவ்வளவு உயர்வெல்லாம் வந்ததுனால ஜெபம் இல்லை, நேரப்போக்கெல்லாம் வேற விதங்கள்ல சமயத்தை செலவிடுவது வேற விதத்தில், ஆராதனைக்கு வருவதற்கு நேரம் இல்லை, ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ வருகிறோம், நமக்கு வேலை நிறைய, ஏதோ கொஞ்ச நேரம் வாரம் போறோம். எங்க கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எங்க எஸ்தர் ராஜாத்தியை உயர்த்தினது போல உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் எப்படி உன் குடும்பத்தில் நிறைவேற்றப்பட முடியும்? அவள் தன் இனத்திற்காய் தன் குலத்திற்காய் உபவாசித்து அழுதாள். அவளே அழிந்து போக வேண்டிய அவளுடைய இனமும் குலமும் முழுவதுமாய் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டது.
இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உன் குடும்பத்திலே அழிவுக்கு ஏதுவாய் சத்துரு யார் யாரை அடிமைப்படுத்தி பாவத்தில் வைத்திருக்கிறானோ, உன்னுடைய உபவாசம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய தேவனை கனம் பண்ணுதல், ஆரம்ப நாட்கள் இந்த ஆவிக்குரிய அனுபவம் உனக்குள்ள வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் காரியம் மாறுதலாய் முடியும். அவர்கள் மீது சத்துரு கரம் வைக்க முடியாது. முழு யூத குலம் அந்த தேசத்தின் நடுவில் வாழ்ந்து சுகித்திருந்தார்கள். அழிக்க நினைத்தவன் அழிந்து போனான், அழிக்க நினைத்தவன் அழிந்து போனான். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்தில் அவன் பிள்ளைகளை, அவன் கணவனை, அவன் வாழ்க்கையை, அவன் வருமானத்தை அழிக்க நினைக்கிற ஆவி அழியும். நீ ஆரம்ப ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள எழும்புவா என்றால், ஆவிக்குரிய ஆரம்ப அனுபவத்துக்குள்ள எழும்புவா என்றால், உன்னை அழிக்க நினைக்கிற சத்துரு அழிவான். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வேதனை நடுவில், பிரச்சனை நடுவில், போராட்டத்தின் நடுவில் எத்தனை குடும்பங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தார்களோ, எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே இப்பொழுது இந்த நிலைமையோடு இருக்கிறாங்களோ, கர்த்தருடைய மகிமையுடைய பிள்ளைகள் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சகல விதமான போராட்டங்கள் நீங்கி இவர்கள் சமாதானமாய் வாழ கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிங்க. ஆமென். கர்த்தரபடி இந்த நாள் நம்முடைய ஜெபத்தை ஆசீர்வதித்து நம்முடைய வசனத்தின்படி நம்ம